வெற்றி துரைசாமி பற்றி தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் அளிப்பதாக அவரது தந்தை சைதை துரைசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் சாலமன். சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த முன்னாள் மேயரான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இவர் திரைப்பட இயக்குனராகவும் இருந்து வருகிறார். நேற்று முன்தினம் இமாச்சல பிரதேசத்திற்கு ஷூட்டிங் லொகேஷனை பார்ப்பதற்காக வெற்றி துரைசாமி அப்பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது தனது நண்பர்களுடன் ஷூட்டிங் லொகேஷனை பார்ப்பதற்காக இமாச்சல பிரதேசம் பகுதியில் சென்ற போது திடீரென காரானது விபத்தில் சிக்கி அப்போது அவரது கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் இந்த காரானது அங்க இருக்கக்கூடிய சட்லஜ் நதியில் கீழே விழுந்து கிடந்ததால் அங்கே அவரது நண்பரான கோபிநாத்தை மீட்டு படுகாயத்துடன் மீட்டனர். ஆனால் வெற்றி துரைசாமி எங்கிருக்கிறான் என்பது தகவல் தெரியவில்லை. உடனடியாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு அந்த சட்லஜ் நதியில் படகு மூலமாக தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக தீவிர தேடுதல் பணியில ஈடுபட்டு வரும் நிலையில தற்போது அவரது காணாமல் போன வெற்றி துரைசாமியின் தந்தை சைதை துரைசாமி ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக காணாமல் போன வெற்றி துரைசாமி பற்றி தகவல் அளிப்பதற்கு சுமார் 1 கோடி ரூபாய் அளிப்பதாக அவரது தந்தை சைதை துரைசாமி ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த பகுதி அருகே சட்லஜ் நதிக்கு அருகே காட்டுப்பகுதி இருப்பதால் அந்த பகுதி முழுவதுமாக பழங்குடியினர் வாழ்ந்து வரும் நிலையில ஏதாவது விபத்தில் சிக்கி அந்த காட்டு பகுதியில் ஏதேனும் வெற்றி துரைசாமி விழுந்துள்ளாரா, அவர்களை அப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மீட்டு ஏதேனும் மருத்துவ உதவி ஏதேனும் அளித்து வருகிறார்களா என அந்த பகுதிக்கு நேரடியாக சைதை துரைசாமி காவலர்களுடன் சென்று அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு இந்த தகவலை தெரிவித்து வருகிறார். மேலும் யாராவது மருத்துவ உதவி ஏதேனும் புரிந்து வருகிறார்களா என தொடர்ச்சியாக அப்பகுதியில் சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி அந்த நதியானது பெரிய நதி என்பதால் தொடர்ச்சியாக அந்த நீரின் வரத்து ஆனது ரொம்ப நீண்ட அதிகமாக இருப்பதால் அந்த தேடுதல் வேட்டை தொய்வு பணி ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காணாமல் போன வெற்றி துரைசாமியை தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் 100க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் தொடர்ச்சியாக அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். வெற்றி துரைசாமி பற்றி தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் அளிப்பதாக அவரது தந்தை சைதை துரைசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.